மத்திய கிழக்கு நாடு சவுதி அரேபியா, இந்தியா உட்பட உலகின் 40 நாடுகளிலிருந்து சிக்கன், முட்டை இறக்குமதிக்கு கடுமையான கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. இந்த உத்தரவை சவுதி ஃபுட் அண்ட் ட்ரக் அத்தாரிட்டி வெளியிட்டிருக்கு. முக்கிய காரணம் பறவை காய்ச்சல் மற்றும் நியூகாசில் டிசீஸ் வைரஸ் பரவாம இருக்கணும்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சவுதி அரசு சொல்லுறதுபடி நாட்டில் உணவு பாதுகாப்பு தரத்தையும் மக்களின் உடல் நலத்தையும் காக்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இதனால் இந்தியாவோட ஏற்றுமதி துறைக்கு பெரிய பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா மட்டுமில்லாமல் ஆப்கானிஸ்தான், ஜெர்மனி, இந்தோனேஷியா, ஈரான், வங்கதேசம், தைவான், தென்னாப்பிரிக்கா, சீனா, ஈராக், வியட்நாம், கம்போடியா, தென்கொரியா, வடகொரியா, ஐக்கிய ராஜ்யம், எகிப்து, மெக்சிகோ, ஜப்பான், ஹாங்காங் உள்ளிட்ட மொத்தம் 40 நாடுகளுக்கு முழு தடை போட்டிருக்காங்க. உலகளாவிய சுகாதார நிலைமைக்கு ஏற்ப இந்த பட்டியல் மாற்றப்படலாம் என்றும் SFDA தெரிவித்திருக்கிறது. அதுவும் போதாது, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இத்தாலி, பிரான்ஸ், கனடா உள்ளிட்ட 16 நாடுகளுக்கு பார்ஷியல் கட்டுப்பாடுகளும் விதிச்சிருக்காங்க. கடந்த 6 மாதத்துல மட்டும் இந்தியாவின் கோழி ஏற்றுமதி சுமார் $149 மில்லியன் அளவுக்கு உயர்ந்திருந்தது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இது இரட்டிப்பு அளவுக்கு அதிகம். மத்திய கிழக்கு நாடுகளில் இந்திய முட்டைக்கு நல்ல தேவை இருக்கு. குறிப்பா ஓமன், UAE மாதிரி நாடுகள் பெரிய வாடிக்கையாளர்கள். இப்போ சவுதியின் இந்த தடை இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு சற்றே பின்னடைவு தரும் நிலை உருவாகியிருக்கு. அப்படின்னா முழுக்க முழுக்க தடைதானா? அப்படியெல்லாம் இல்லை. சிக்கன் அல்லது அதனுடன் தொடர்புடைய பொருட்கள் வைரஸ் இல்லாதபடி சரியான வெப்பநிலையில் பதப்படுத்தப்பட்டிருந்தா அதுக்கு விலக்கு கிடைக்கலாம். ஆனா அது அதிகாரப்பூர்வ சுகாதார அமைப்பு சான்று கொடுத்திருக்கணும். அதோட அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சாலையில இருந்து வந்திருக்கணும் என்ற நிபந்தனையும் இருக்கு. மொத்தத்தில் பார்த்தா மக்களின் உடல்நல பாதுகாப்புக்காக எடுத்த முடிவுனாலும் இந்திய ஏற்றுமதிக்காரர்களுக்கு இது சவாலாக மாறியிருக்கிறது.